ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப். ஸோ 2026ஓட ஆனுவல் பிளானர் விட்டுட்டாங்க எஸ்எஸ்சில இருந்து. வந்ததுலேருந்து நமக்கு நிறைய ஷாக், அன்எக்ஸ்பெக்டடாக சில விஷயங்கள் நடந்துச்சு தான். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சிஜிஎல்லோட எக்ஸாம் டேட்ஸ் வந்து ரொம்ப முன்னாடி இருக்குது. ஸோ மே மந்தில் ஆரம்பிக்கலாம், ஸோ மே டு ஜூனில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்ஸ் என்ன கேட்குறீங்கன்னா, இந்த டைமுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இந்த டைமுக்குள்ளே எப்படி நான் என்னால் சிலபஸ் கவர் பண்ண முடியும்? அதே மாரி இந்த எக்ஸாம்ஸ் தள்ளி போகுமா அப்டின்ட்டு கேட்குறீங்க. ஸோ எஸ்எஸ்சிய நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்தோம்னா, தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, என்னைக்குமே வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோக்கு தான் நம்ம பிரிப்பேர்டா இருக்கணும். தள்ளி போச்சுன்னா வெல் அண்ட் குட், இல்லன்னு நான் சொல்லல. பட் தள்ளி போகாத பட்சத்தில அந்த மே டூ ஜூன்க்குள்ள அவங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அப்ப அதுக்கேத்த மாரியும் நம்ம ரெடியா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ, அப்போ நம்ம பார்த்தோம்னா, ஒரு சாலிடா ஒரு 4 1/2 மந்த்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ, இப்போ மே சொன்னாங்கன்னா, மே மிட், மே எண்ட்ல ஆரம்பிக்கலாம். இல்ல ஜூன்ல கூட நமக்கு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, ஒரு அரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 120 டேஸ் கிட்ட நம்மகிட்ட இருக்குது. ஸோ, இப்பலருந்து இந்த டைம் மாறுமான்றத பார்க்காம, இந்த டைம்க்குள்ள நம்மளால எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கறது முக்கியம். ஸோ, அதனால இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப இருக்க டைம எப்படி யுட்டிலைஸ் பண்ணணும்? நம்ம எப்படி டே பிளான் பண்ணணும்? சிலபஸ் கவர் பண்ணணும்னா, அதுக்கு நம்ம என்னலாம் பண்ணணும்? அது ஒரு பக்கம். 2வது நம்ம தமிழ் ஆஸ்பிரன்ட்ஸ் கிளப்போட கோர்சஸ் யூஸ் பண்ணி, நீங்க எப்படி இந்த டைம்க்குள்ள இந்த சிலபஸ கம்ப்ளீட் பண்ணலான்றதும் நாங்க சொல்லியிருக்கோம். ஸோ, இந்த வீடியோவ நீங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது இருக்குது. இந்த டைம் பீரியட் கம்மியா இருக்கனால ஸ்டூடண்ட்ஸ் இதெல்லாம் பண்றது ரொம்ப அதிகம். எப்பவுமே இந்த பெரிய பிக்சர பார்க்க மறந்துருவாங்க. ஸோ, இப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் சிஜிஎல் இருக்குல்ல. ஸோ, சிஜிஎல் தான நம்மளோட டார்கெட் அப்படின்னு யோசிப்பீங்க. சிஜிஎல் வந்து நடந்து முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு தெரியும். ஐயோ! அதுக்கப்புறம் சிஹெச்எஸ்எல் இருக்கு, எம்டிஎஸ் இருக்கு. இந்த எக்ஸாம்ஸ்லாம் லைன் அப்பா இருக்குது. அப்ப இப்பலேருந்து ஒரு ஆஸ்பிரண்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த வருஷத்துல இந்த எக்ஸாம் எல்லாமே இருக்குன்றது அவங்களுக்கு தெரியணும். ஸோ, சிஜிஎல் மட்டும் இருக்கு. இந்த 4 மாசம் தான் இருக்கு. அப்ப இந்த 4 மாசத்துக்குள்ள நம்ம பிரிப்பேர் பண்ணி ஆகணும். அதுக்கு நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிப்போம். பட் அதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ நம்ம பார்க்க மறந்துருவோம். ஸோ, அப்படி பார்க்க மறக்கறனால என்ன ஆகும்னா, நெறைய டைம் சிலபஸ வந்து நீங்க கட் ஷார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ, நம்ம சிலபஸ்ல வந்து இந்த ஒரு சப்ஜெக்ட்ட நம்ம வந்து ஒமிட் பண்ணிடலாம். இத நம்ம படிக்காம அப்படியே போயிரலாம் அப்படின்றது நம்ம பண்ண ஆரம்பிப்போம். இது பெரிய தப்பு. இத நீங்க இப்ப பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சிஜிஎல்ல முடிச்சு பார்க்கும்போது டப்பு டப்புன்னு எக்ஸாம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து என்ன பண்ணணுன்றது யோசிக்க கூட டைம் இருக்காது. ஸோ, நீங்க மிஸ் பண்ண இந்த சிலபஸ என்னைக்குமே நீங்க பிரிப்பேர் பண்ண மாட்டீங்க. ஸோ 90% ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இந்த மாரி சிலபஸ கரெக்ட்டா பிரிப்பேர் பண்ணாம, ஆல்ரெடி பிரிப்பேர் பண்ணத வச்சு எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. மோஸ்ட்லி அது கிளியர் ஆகுறதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ, அப்ப நாங்க எப்பவே சஜெஸ்ட் பண்றது இதுதான். முதல்ல ஒரு டைம் எடுத்து கரெக்ட்டா அந்த சிலபஸ கவர் பண்ணி வச்சுருங்க. இந்த சிலபஸ் கவர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் எந்த எக்ஸாம்ஸ் வரும்போதும் நம்ம வெறும் பிராக்டிஸ் மட்டுமே பண்ணிக்கிட்டு, சப்போஸ் ஏதோ புதுசா ஆட் பண்றாங்களா, அத மட்டும் நம்ம லைட்டா ஆட் பண்ணிக்கிட்டு நம்மளோட பிரிப்பரேஷன் எடுத்துட்டு போலாம். ஆனா ஃபவுண்டேஷன நீங்க கரெக்ட்டா போடாம, எக்ஸாம்ஸ நீங்க எத்தன தடவ எழுதினாலும், நீங்க கிளியர் ஆகுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அதனால என்னைக்குமே சிலபஸ கட் ஷார்ட் பண்ணாதீங்க. அதே மாரி சில டாபிக்ஸ வந்து ஸ்கிப் பண்றது. இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஸ்கிப் பண்றது இருக்கட்டும். ஒரு சப்ஜெக்ட்ல இந்த பர்ட்டிகுலர் டாபிக் இருக்கும். இதுலலாம் நமக்கு பெருசா கொஸ்டின் வராதே. நம்ம எதுக்கு வந்து இது படிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். இந்த கொஸ்டின் வராதுன்றது எப்படி நம்ம டிசைட் பண்றோம்? இப்ப ரீசென்ட்டா நடந்த எக்ஸாம்ஸ் வச்சு இதுலலாம் பெருசா கேள்வி வரல. இதுல தான் நமக்கு வருது. அதுதான் அடுத்த தப்பு நம்ம பண்றது. இப்ப வராதது இந்த வருஷம் வந்துரும். ஓகேவா? ஸோ இந்த ஏரியால கேட்பாங்க, இந்த ஏரியால கேட்க மாட்டாங்கன்றது எல்லா டைமும் ஒர்க் ஆகாது. ஸோ ஃபவுண்டேஷன் போடம்போது, பிஒய்க்கு பேஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் எப்பவுமே போடக்கூடாது. ஃபவுண்டேஷன் நம்ம போடம்போது இந்த எக்ஸாம்ஸ்க்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரிப்பேர் பண்ணிடணும். நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் தான், சரி இப்ப இந்த மாரிலாம் கேட்கறாங்க. ஸோ இதுலலாம் நம்ம அதிகமா கான்சன்ட்ரேஷன் குடுப்போம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணலாம். பட் ஃபவுண்டேஷன் என்னைக்குமே எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ற மாரி தான் ஃபவுண்டேஷன் இருக்கணும். ஃபவுண்டேஷன் முடிச்சிட்ட அப்புறம் பிராக்டிஸ்ல நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். அதே மாரி பிராக்டிஸ்க்கு ரொம்ப கம்மியான டைம் குடுக்குறது, இல்ல பிராக்டிஸ வந்து நம்ம பண்ணாம இருக்கிறது. ஸோ நான் சில பேர் யோசிப்பாங்க, நான் சிலபஸ முடிச்சுட்டு தான் பிராக்டிஸ்ல இறங்குவேன். அது ரொம்ப தப்பான அப்ரோச். அதுவும் இந்த டைம்ல ரொம்ப தப்பான அப்ரோச். மத்த டைம் கூட ஓகே. இப்ப இருக்கக்கூடிய டைம் பீரியட்ல இது ரொம்ப தப்பான அப்ரோச். ஸோ நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போதே பேரலலா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு ஏத்த மாரி தான் நீங்க உங்க டே ஷெட்யூல் பண்ணணும். இல்ல வீக்கோ, மந்த்தையோ நீங்க கரெக்ட்டா ஷெட்யூல் பண்ணி எடுத்துட்டு போணும். அதே மாரி ரிவிஷனுக்கும் நம்ம டைம் குடுக்கணும். ஸோ ரிவிஷனுக்கு டைம் குடுக்காம இருக்கிறதும் பெரிய தப்பு. ஸோ ரிவிஷன் பொறுத்தவரைக்கும் இந்த 147 அப்படின்ற மெத்தட் நம்ம மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவாங்க. என்னன்னா, இப்போ ஒரு டாபிக் முடிச்ச உடனே அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து அத வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 4த் டே ரிவைஸ் பண்ணுவாங்க. 7த் டே ரிவைஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி நீங்க ரிவிஷன் பண்ணும்போது, நீங்க படிச்ச கான்செப்ட்ஸ் கிளாரிட்டியா மைண்ட்ல நிக்கும். ஸோ அட்லீஸ்ட் இந்த ரிவிஷனையாவது நீங்க கரெக்ட்டா பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டே, 4த் டே, அப்புறம் 7த் டே அப்படின்ற மாரி நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே. இப்ப நம்ம என்னலாம் பண்ணணும்? இப்ப நம்ம முதல்ல என்னென்ன பண்ணதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இப்ப என்னலாம் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். விஷயம் நம்மகிட்ட ஒரு 120லிருந்து 150 டேஸ் வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ 120 மினிமம் இருக்கு. மேக்ஸிமம் வந்து அது 150 ஆகலாம்.
யாருக்கு தெரியும்? அவங்க போஸ்ட்போன் பண்ணாங்கன்னா, இத தாண்டியும் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 120 டூ 150 டேஸ் நம்மகிட்ட இருந்தாலும், நம்ம வந்து 120 டேஸாவே இப்ப கையில எடுத்துப்போம். இந்த 120 டேஸ்ல நீங்க கான்செப்ட்ஸும் முடிக்கணும். அதுக்கு ஏத்த மாரியான பிராக்டிஸும் நீங்க முடிக்கணும். ஸோ நம்ம பிராக்டிஸ்ன்னு சொல்லும்போது, நீங்க டைப் வைஸாவும், டாபிக் வைஸாவும் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே. இப்ப நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் இதுதான். 120 டேஸ் இருக்கு. இதோட கான்செப்ட்ஸ் நான் முடிக்கிறேன். அதே மாரி இந்த கான்செப்ட்ஸ் முடிக்க அதுக்கேத்த டாபிக்ஸ நான் வந்து இல்ல டைப்ஸ வந்து நான் சால்வ் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் தான் பிஒய்க்கு பிராக்டிஸ்க்குள்ள நம்ம போக முடியும். ஏன்னா, இந்த 2 ஏரியா முடிஞ்ச அப்புறம் தான் நீங்க கான்செப்ட்ஸ்ல தரோவா இருப்பீங்க. இப்ப ப்ராப்ளம் நமக்கு எங்க வருதுன்னா, இதுவரைக்கும் நம்மனால 120 டேஸ்க்குள்ள கண்டிப்பா பண்ணிற முடியும். இதுவரைக்கும் கண்டிப்பா 120 டேஸ்ல பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நல்லாவே இருக்கு. ஆனா, பிஒய்க்கு பிராக்டிஸ இந்த 120 டேஸ்க்குள்ள பண்றது கஷ்டம். பட் இந்த 120 டேஸ் முடிஞ்ச அப்புறம் இந்த எக்ஸாம் வந்து இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. இது எவ்வளோ நாளா நடக்க போகுதுன்றது நமக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது. ஸோ இந்த 120 டேஸ நீங்க நல்லா யுட்டிலைஸ் பண்ணி இந்த கான்செப்ட்ஸ முடிச்சு பிராக்டிஸ்க்குள்ள இறங்குங்க. சப்போஸ் டேஸ் கம்மியா இருந்தாலும், நமக்கு அடுத்து வர சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இந்த மாரி எக்ஸாம்ஸ்க்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது, இந்த எக்ஸாம் இல்லனாலும் அந்த எக்ஸாமாவது உங்க கையில கிடைச்சிரும். ஸோ நான் சொல்ற மாரி இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு ஜாப் நம்மனால எடுக்க முடியும். ஆல்ரெடி எஸ்எஸ்சிக்காக பிரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்ட்ஸா இருந்தாங்கன்னா, நீங்க எல்லாருமே பிராக்டிஸ் ஃபேஸ்ல தான் இருப்பீங்க. ஸோ அத பத்தி நமக்கு கவல கிடையாது. இப்பதான் பிரிப்பரேஷன் ஆரம்பிக்க போறவங்களுக்கு மட்டும் தான் இந்த விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாரி நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, வீக்லி அண்ட் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்ன்றத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்றேன். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரைக்கும், அண்டர் த ஸ்கை எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் நான் படிக்க போறேன் அப்படின்னு இருக்காதீங்க. சூஸியா இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸாம்ஸ் ஓரியன்டடா இருக்குதோ, அவ்வளோக்கெல்லாம் நல்லது. ஆனா, நீங்க படிக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் 100% அப்படியே எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு எதிர்பார்க்காதீங்க. அது இம்பாசிபிள். அப்படி நீங்க படிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அத மட்டும் தான் உட்கார்ந்து 1 வருஷம் நீங்க படிக்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ முடிஞ்ச அளவுக்கு மினிமலா வச்சுக்கிறது நல்லது. ஸ்கிப்பும் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில அத உட்கார்ந்து படிச்சு டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது 2த்துக்கும் நடுவுல நம்ம ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணணும். ஓகே. இப்ப நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். நமக்கு பிளான் பண்ணணும்னா, இந்த சிலபஸ் முடிக்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு முடிக்கிறதுக்கு ஒரு தோராயமா எவ்வளோ டைம் ஆகும்? கண்டிப்பா மேக்ஸ்க்கு 4 மந்த்ஸ் ஆகும். 4 டூ 5 மந்த்ஸ் மேக்ஸிமம். அ இப்ப நம்ம கரெக்ட்டா டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்றோம்னா, ஒரு 4 மந்த்ஸ்க்குள்ள உங்கனால இது பண்ண முடியும். ஒரு நாளைக்கு நீங்க 3 டூ 4 ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா, 4 மந்த்ஸ்க்குள்ள முடிக்க முடியும். ஜிஎஸ்க்கு ஒரு 2 டூ 3 மந்த்ஸ் ஆகும். ஸோ மறுபடியும் எக்ஸ்டென்சிவா பண்றீங்கன்னா 2 மந்த்ஸ், கொஞ்சம் லீனியன்ட்டா பண்ணீங்கன்னா 3 மந்த்ஸ் வரைக்கும் போகும். இங்கிலீஷ்க்கு 1 டூ 1.5 மந்த்ஸே மோர் தென் சஃபிஷியன்ட். நான் சொல்றது கிராமர். அ இது மென்ஷன் பண்ணிடுறேன். கிராமர நான் சொல்றேன். ஸோ ரீசனிங் பார்த்தீங்கன்னா, 1 மந்த் உங்களுக்கு மோர் தென் சஃபிஷியன்ட். மறுபடியும் உட்காரும்போது 1 மந்த். ஓகே. இப்ப இதுதான் நமக்கு தேவையான டேஸு. நம்ம அப்படியே வந்து இது 4 + 2 + 1 அப்படி பண்ண முடியும். ஏன்னா, இதெல்லாம் பேரலலா பிரிப்பேர் பண்ணணும். அப்ப உள்ளதிலேயே அதிக மந்த்ஸ் எதுக்கு எடுக்குதுன்னா, மேத்ஸுக்கு. இந்த மேத்ஸ் முடிக்கும்போதே சைமல்டேனியஸா நீங்க மத்த சப்ஜெக்ட்ஸ் வந்து முடிக்கிற மாரி தான் பார்க்கணும். இப்படி தான் நீங்க பிளான் பண்ணணும். மேத்ஸ்க்கு உள்ளதுல அதிக டைம் எடுக்குது. அப்ப மேத்ஸ்க்கு பேரலலா நான் மத்த சப்ஜெக்ட்ஸ பிளான் பண்ணிப்பேன். ஏன்னா, மத்த சப்ஜெக்ட்ஸ் எதுவுமே மேத்ஸோட டைமுக்கு நமக்கு வரதில்ல. அப்ப அந்த டைம்க்குள்ள நம்ம எப்படி கவர் பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணலாம். ஸோ பிளானிங்ல நான் இப்போதைக்கு 2 விஷயம் சஜெஸ்ட் பண்ணுவேன். இது 2 ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கோங்க. இதுல நீங்க என்னலாம் கஸ்டமைஸ் பண்ணணும், உங்களுக்கு எப்படிலாம் மாத்தணுமோ நீங்க மாத்திக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் 2 விஷயம் 2 விஷயம் பண்ணலாம். 1 நீங்க ஒரு வீக் இப்படி பிளான் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீக் பிளான் பண்ணும்போது, நீங்க கம்ப்ளீட்டா ஒரு செஷன் மேக்ஸா வச்சுக்கோங்க. ஒரே ஒரு நாள் இப்ப வீக்லி 6 டேஸ் நம்ம பிளான் பண்ணணும். ஒரு நாள் கண்டிப்பா நீங்க ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். இந்த சண்டேவும் சேர்த்து உட்கார்ந்து நான் பிரிப்பேர் பண்ணுவேன். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்லாம் பண்ணாதீங்க. இந்த மாரி கன்டினியூஸா படிக்கக்கூடிய ஆட்கள் நெறைய பேர் இருக்காங்க. பட் இது எல்லாருக்கும் செட் ஆகாது. நான் மெஜாரிட்டிக்கு சொல்றேன். ஸோ மெஜாரிட்டிய பொறுத்தவரைக்கும் ஒரு நாள் நீங்க ஆஃப் எடுத்து ஆகணும். ஒரு நாள் நீங்க ரிலாக்ஸ் பண்ணி ஆகணும். நீங்க வெளிய போலாம், மூவி பார்க்கலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் ஒரு நாள் நீங்க ஆஃப் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு நாள் ஆஃப் எடுத்து உங்க மறுபடியும் மைண்ட ஸ்டேபிளைஸ் பண்ணிட்டு, அடுத்து ஒரு 6 நாளைக்கு நீங்க உட்கார்ந்து படிக்கிற மாரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி படிக்கும்போது வாரத்துல 5 நாளும் மேத்ஸ் குடுத்துருங்க. 1 நாள் ரீசனிங் குடுத்தா போதும். பேரலலா அதுல 3 நாள் இங்கிலீஷு, 3 நாள் ஜிஎஸ் அப்படின்னு குடுக்கலாம். இந்த நான் சாரி 3 நாள் ஜிஎஸ் குடுக்கலாம். அதுல வந்து 1 நாள் வந்து ஜிஎஸ் கூட நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ன்றத இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே. இது இந்த இந்த மாரி ஒரு ஸ்கெட்யூல் ஒண்ணு பண்ணலாம். இல்லன்னா பிளான் 2 ஒரு வீக் என்ன பண்ணுவோம்னா, நம்ம மேத்ஸ் அண்ட் ரீசனிங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஒரு வீக் ஃபுல்லா மேத்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ ஒரு வீக் ஃபுல்லா நம்ம மேத்ஸ் அண்ட் ரீசனிங் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது, சீக்கிரம் நமக்கு ரீசனிங்ன்றது முடிஞ்சிரும். அப்ப மேத்ஸ் கூட நமக்கு டைம் எடுக்கும். இந்த பிளான் நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ மேத்ஸ் ஃபுல்லா நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம். ரீசனிங்கும் பண்ணிட்டுருக்கோம். ரீசனிங் முடிஞ்சிருச்சு. இப்ப ரீசனிங்கோட ஒரு டைம் இருக்குல்ல, அத வந்து மேத்ஸ்க்கான பிராக்டிஸ் செஷனா மாத்திர்லாம். ஏன்னா மேத்ஸ் வந்து கான்செப்ட்ஸ் முடிச்சிருப்பீங்க. இப்ப கான்செப்ட்ஸ் முடிச்சு பிராக்டிஸ் பண்ணணும். அதுவும் நமக்கு இருக்கு. அப்ப வந்து ரீசனிங்கோட டைமா நம்ம பிராக்டிஸ் செஷனா மாத்த முடியும். 1.
இப்போ ஒரு வீக் ஃபுல்லாவே படிச்சுட்டு இருந்தோம்னா, அடுத்த வீக் அதே படிக்கணும்னா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடும். ஸோ அடுத்த வீக் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ்ஸ ஸ்விட்ச் பண்ணிடுவோம். அப்போ ஒரு வீக் ஃபுல்லா இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் படிக்கிறீங்கன்னா, ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ்க்கு நம்ம டைம் என்ன பார்த்தோம்? ஜிஎஸ்க்கு மேக்ஸிமம் 2 to 3 மந்த்ஸ். இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு 1 to 1.5 மந்த்ஸ். அப்ப சீக்கிரம் நமக்கு இங்கிலீஷ்ன்றது முடிஞ்சிரும். இந்த மாரி நம்ம பேரலலா பண்ண பண்ண இது ஒரு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் முடியுது. அதோட கான்செப்ட்ஸ் முடியுதுன்னா, அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? அங்க தான் ரொம்ப முக்கியம். இப்ப இங்கிலீஷோட கிராமர் வந்து ஒரு 1 to 1.5 மந்த்ஸ் முடியுதா? அதுக்கப்புறம் நீங்க வொக்காபுலரிக்கு ஸ்விட்ச் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து நம்ம ரொம்ப அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வொக்காபுலரி. ஸோ வொக்காபுலரிக்கு கிராமர்லேருந்து போயிடுங்க. இந்த வொக்காபுலரி பண்ணும்போதே கிராமர் ரிலேட்டடான கொஸ்டின் சால்வ் பண்ற மாரி வச்சுக்கோங்க. அப்போ வொக்காபுலரிக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1.5 ஹார்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். இங்கிலீஷ்க்கு வந்து 2 ஹார்ஸ் அதில 1.5 ஹார்ஸ் வந்து கிராமருக்கு அத ரேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். இப்ப நீங்க கொஸ்டின் சால்வ் பண்றீங்கன்னா, இதுக்கு 20 மினிட்ஸ் போதும். ஸோ இனிஷியலா கிராமர் முடிக்க 2 ஹார்ஸ் பண்ணுவோம். இந்த கிராமர் முடிஞ்ச உடனே வொக்காபுலரி ஒரு 1.5 ஹார்ஸ் நம்ம பண்ணுவோம். அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 30 மினிட்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா, இந்த கொஸ்டின்ஸ் வந்து 20 மினிட்ஸ் எடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இத ஒரு ரூட்டீனா மாத்திடுவோம். அடுத்து ஜிஎஸ் இருக்கும். ஸோ ஜிஎஸ் வந்து ஒரு 2 to 3 மந்த்ஸ்ல அப்ப நம்ம முடிக்கிறோம்னு வச்சுப்போம். ஸோ முடிச்ச உடனே என்ன பண்ணுவோம்னா, இப்ப நம்ம கேட்கலாம் ஒரு வீக் ஃபுல்லா நடுவுல மேத்ஸ் வருதுல்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஜிஎஸ் வந்து அன்னைக்கு ஜிஎஸ் அண்ட் இங்கிலீஷ் தான் பண்ண போறீங்கன்னா, தாராளமா ஜிஎஸ்க்கு நீங்க 3 ஹார்ஸ் குடுக்கலாம். நீங்க இந்த மாரி 3 ஹார்ஸ் குடுத்து படிக்கும்போது, அது கரெக்ட்டா 2 மந்த்ஸ்க்குள்ளயே உங்களுக்கு முடிஞ்சிரும். ஓகே. ஸோ ஜிஎஸ்க்கான பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் முடிச்ச உடனே அடுத்து அதுக்கான பிராக்டிஸ் இறங்கிடுங்க. ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ ஃபுல் ஃப்ளெஜ்டா எடுக்க போயிடுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டோம்னா, வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருப்போம்ல. இப்ப என்ன பண்ணுங்க, ஜிஎஸ் முடிஞ்ச உடனே மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போயிடுங்க. இதுக்கு இப்ப ஜனவரியோட கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஆல்ரெடி பிடிஎஃப் நம்ம கையில வந்திருக்கும். அது உட்காந்து ஃபுல் ஃப்ளெஜ்டா பிரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே. அந்த மாரி நீங்க ஸ்விட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டாட்டிக் ஜிகே நீங்க போயிரலாம். பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பிராக்டிஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து நீங்க ஜிஎஸ் ரிலேட்டடா ஒரு 25 கொஸ்டின் எடுத்தாலுமே, 25 கொஸ்டினுக்கு ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 10 மினிட்ஸ் இட்ஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். 10 நிமிஷம் மோர் தென் சஃபிஷியன்ட். அதிகபட்சம் 15 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த 15 நிமிஷத்துல அந்த கொஸ்டின்ஸ நம்ம சால்வ் பண்ணிட்டு, அதோட அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ டோட்டலா ஒரு 30 மினிட்ஸ் போதும். ஓகே. அப்ப ஜிஎஸ்க்கு வந்து எப்பவுமே 3 ஹார்ஸ் கார்வ் அவுட் பண்ணிடுங்க. இந்த 3 ஹார்ஸ்ல 30 மினிட்ஸ் பிராக்டிஸ் வச்சுட்டீங்களா? ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேவும், கரண்ட் அஃபேர்ஸும் நீங்க படிக்கிறீங்க. இல்ல இந்த ஜிஎஸ்ஸே நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க. ஜிஎஸ் ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு 1 ஹவர் வச்சிருந்தாலும், ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர். ஸோ டோட்டலா 2 1/2 to 3 ஹவர்ஸ் நீங்க கரெக்ட்டா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, ஜிஎஸ்ஸ அழகா கவர் பண்ணலாம். அடுத்து ரீசனிங் நம்ம முடிச்சோனே, ரீசனிங் முடிச்ச டைம நம்ம மேத்ஸோட பிராக்டிஸ் செஷனாவும், ரீசனிங்கோட பிராக்டிஸ் செஷனாவும் மாத்திக்கலாம். ரீசனிங்கோட பிராக்டிஸ் செஷன் ரொம்ப கம்மியா வச்சுக்கிட்டு 70% நீங்க மேத்ஸோட பிராக்டிஸ் செஷனா வச்சுக்கோங்க. ஸோ மேத்ஸோட பிராக்டிஸ் செஷன் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளோ நேரம் படிக்கலாம் அப்படின்றது இருக்கு. ஒரு நாளைக்கு நீங்க எஃபெக்டிவா படிக்கலாம்னா 6 ஹார்ஸ் படிக்கலாம். அதுவும் அட் அ ஸ்ட்ரெச்சா இருக்க முடியாது. 3 ஹார்ஸ் அண்ட் 3 ஹார்ஸ ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறது தான் பெட்டர். அட் அ ஸ்ட்ரெச்ல 6 ஹார்ஸ் உட்காந்துராதீங்க. அடுத்த நாளே அப்புறம் இது வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். ஸோ 3 ஹார்ஸ் அண்ட் 3 ஹார்ஸா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஹார்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட்டும், இன்னொரு 3 ஹார்ஸ் இன்னொரு சப்ஜெக்ட்டும் ஆவரேஜா வச்சுக்கலாம். ஆனா இப்ப ஜிஎஸ்க்கு வந்து அதிக டைம் தேவைப்படுது. இங்கிலீஷ்க்கு அவ்வளோ தேவைப்படல. அப்போ இது 4 and 2வா மாத்திக்கலாம். அதே மாரி மேத்ஸ்க்கு வந்து அதிகமா தேவைப்படுது. ரீசனிங்க்கு அவ்வளோ தேவைப்படல. மறுபடியும் 4 ஹார்ஸ் 2 ஹார்ஸா மாத்திக்கலாம். ஸோ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்றீங்களோ உங்க கையில. இந்த 6 ஹார்ஸ நீங்க எஃபெக்டிவா இப்பலேருந்து யூஸ் பண்ணாலே இட்ஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். இதுவே உங்களுக்கு ரொம்ப போதுமானது. ஆனா பிரச்சனை என்னன்னா, ஆரம்பிச்ச நெறைய பேர் நடுவுல இங்க நிறுத்திட்டு, மறுபடியும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே இந்த ஓ மம்மி படத்துல இருந்து ஒரு மம்மி டப்புன்னு எந்திரிக்குமே, அந்த மாரி எந்திரிச்சு நான் எதா பண்ணணும்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆரம்பிச்சுட்டீங்க. நீங்க கரெக்ட்டா பண்ணுங்க. சப்போஸ் நம்ம சிலபஸ முடிச்சுருவோம். இந்த 4 மாசம் சிலபஸ் முடிச்சுருவோம். பட் அதுக்கான பிராக்டிஸ் நம்மனால பண்ண முடியலனாலும், நம்ம எக்ஸாம் குடுத்துருவோம். ஏன்னா சிலபஸ் நல்லா முடிச்சிருக்கோம். ஸோ டியர் 1 கிளியர் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுலருந்து நம்ம டியர் 2க்கான பிரிப்பரேஷன் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா போட்டுக்கலாம். இது ஒரு பாசிபிலிட்டி. அப்படி சப்போஸ் நமக்கு சிஜிஎல் டியர் 1 கிளியர் ஆகல அப்படின்னா, அடுத்து நமக்கு சிஹெச்எஸ்எல் இருக்கு. எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே ரிசல்ட் விடுங்க. நமக்கே தெரியும். இது நடக்குமா? நடக்காதான்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து நம்ம என்னன்னா சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இதுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ட்ல பிராக்டிஸ்ல இருக்கலாம். அப்ப அந்த மாரி ஃபுல் ஃப்ளெஜ்டா பிராக்டிஸ் குடுக்கும்போது சிஹெச்எஸ்எல் அண்ட் எம்டிஎஸ்ல நமக்கு ஒரு ஜாப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரி தான் நம்ம பிளான் பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்போட க்ளோஸ் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் கோர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா, முதல்ல நம்ம கம்ப்ளீட் கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லா லேட்டஸ்ட் கான்செப்ட்ஸோட அதாவது எடுக்விட்டி பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம கோர்ஸ் எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரெக்கார்ட்ல பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸும் லேட்டஸ்ட் பேட்டர்ன். அத விட
இப்போ இந்த எக்ஸாம்ல இப்படி கேட்கறாங்கன்றனால, இது மட்டும் நம்ம பார்க்குற மாரி இதுக்கப்புறம் நாங்க பண்ணல. நீங்க எந்த எக்ஸாம் போறதா இருந்தாலும், இது எல்லாமே நீங்க பார்த்துட்டு போணும். அந்த மாரி தான் நாங்க வந்து கோர்ஸ வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி பிராக்டிஸ்ல வந்து பிஒய்க்கு பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனா ஃபவுண்டேஷன் போடும்போது, இப்ப லேட்டஸ்ட்டா எப்படி கேட்கறாங்கன்னு ஓரளவுக்கு பார்க்கணும். பட் மெஜாரிட்டி நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சப்ஜெக்ட்னா இது இப்படி தான் கவர் பண்ணணும். இதுல இவ்வளோ டைப்ஸ்லாம் இருக்கு. அப்படி நம்ம பிரிப்பேர் பண்ணி வச்சா தான், நாள பின்ன பேட்டர்ன் லைட்டா மாத்துனாலும், அது நம்மள பெருசா அஃபெக்ட் பண்ணாது. ஓகே. ஸோ, அதனால இப்ப நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னா, இப்பலேருந்து நம்ம வீக்லி ஸ்கெடியூல்ஸ் குடுத்துருவோம். ஸோ, நம்ம பேச்சுலர் சேர்ந்தவங்களுக்கு இப்போ வர சண்டேலேருந்து அதாவது மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சண்டே வந்து வீக்லி ஸ்கெடியூல்ஸ் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ, மண்டேலேருந்து நீங்க உங்க ப்ரிப்பரேஷன ஆரம்பிக்கலாம். ஸோ, டெய்லி நீங்க என்ன படிக்கணும் அப்படின்றத சொல்லிடுவோம். அதே மாரி நீங்க எந்த நாள் ரிவிஷன் எடுக்கணுன்றத சொல்லிடுவோம். எதுல நீங்க ரிவிஷன் எடுக்கணும் அப்படின்றத நாங்க சொல்லிடுவோம். ஸோ, இந்த மாரி வீக்லி ஸ்கெடியூல்ஸ வந்து நாங்க வந்து பண்ணிருவோம். அத வச்சு நீங்க டெய்லி டார்கெட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ டைம்லி ரிவிஷன் நான் சொன்ன மாரி எந்த டைம்ல நீங்க ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றதும் நாங்க சொல்லிடுவோம். இது வந்து செப்பரேட் டெலகிராம் சேனல் குரூப் இருக்கும். இது வந்து கம்ப்ளீட் கோர்ஸ் வாங்குனவங்களுக்கு மட்டும் தான். இன்கேஸ் ஆல்ரெடி நம்மளோட மென்டார் ப்ரோகிராம்ல நீங்க இருக்கீங்க. அதாவது ரெக்கார்டட் கோர்ஸஸ்க்கான ஒரு மென்டார் ப்ரோகிராம் ஒண்ணு ஜான் 5ல ஆரம்பிச்சோம். அதுல இருக்கீங்கன்னா, இதுல வேணாம். நீங்க அத கரெக்ட்டா கன்டின்யூ பண்ணுங்க. இந்த மாரி ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஓகே. ஸோ செப்பரேட் டெலகிராம் குரூப் வந்து ஒண்ணு வைப்போம். அதுல வந்து இந்த ஷெட்யூல் வந்து நாங்க போட்டுருவோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேக்கல்டியும் நம்மள்து அதுல இருப்பாங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா, நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம். ஸோ நாங்க என்ன பண்ணிருவோம்னா, பிராக்டிஸ் செட்ஸ் வந்து ஒரு 15,000 பிளஸ் கொஸ்டின்ஸ் நாங்க குடுத்துருவோம். இல்ல ஒரு 10,000 கொஸ்டின்ஸ் வந்து எத பேஸ் பண்ணி இருக்கும்னா, நம்ம எடுக்கக்கூடிய டாபிக் நீங்க படிக்கக்கூடிய டாபிக்கான டைப் வைஸ் கொஸ்டின்ஸா தான் இருக்கும். இப்போ நீங்க லெட்ஸ் சே அ பிசியோகிராபிக் டிவிஷன் ஆஃப் இந்தியா பார்க்குறீங்களா? பிசியோகிராபிக் டிவிஷன் ஆஃப் இந்தியா பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். அது மாரி ஒரு டாபிக்லுமே அதுக்கேத்த மாரி நாங்க கொஸ்டின்ஸ் குடுத்துருப்போம். இது எல்லாமே நீங்க இது முடிக்க முடிக்க எடுக்கிறனால, இது முடியறதுக்குள்ள அந்த 10,000 பிளஸ் கொஸ்டின் முடிச்சிடலாம். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள 10,000 பிளஸ் கொஸ்டின்ஸ் முடிச்சிடலாம். இப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த 4 மாசத்துல என்ன பண்ண போறோம்ன்றது யோசிக்காதீங்க. இந்த வாரம் என்ன பண்ணணும்? அது மட்டும் தான் உங்க மைண்ட்ல இருக்கணும். இப்ப ரொம்ப தொலைநோக்கு பார்வை பார்க்கிறேன். 4 மாசத்துக்குள்ள இது பண்றேன். 4 மாசத்துக்கு நான் பிளான் பண்றேன். முடியாது, நடக்காது. 1 வாரத்துக்கு பிளான் பண்ணுவோம். அந்த 1 வாரத்த எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அடுத்த வாரத்துக்கு பிளான் பண்ணுவோம். அடுத்த வாரம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பில்ட் பண்ண ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் இந்த சிலபஸ்ன்றத நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் நம்ம வீடியோ லெக்சர்ஸ் எல்லாமே டாப் குவாலிட்டில தான் இருக்கும். உங்க எல்லாருக்குமே நீங்க தெரியும். நம்ம ஃபேக்கல்டி எல்லாருமே நீங்க YouTubeல பார்த்திருப்பீங்க. YouTubeல பார்க்குற ஃபேக்கல்டி தான் நமக்கு கோர்ஸும் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பிஒய்க்கு டெஸ்ட் சீரிஸ் வித் வீடியோ சொல்யூஷன்ஸ் குடுத்துருவோம். பட் இது இப்போதைக்கு நம்ம பெரிய டார்கெட்ட வைக்க வேணாம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பிராக்டிஸ் செட்ஸ்ல ஒரு 10,000 கொஸ்டின்ஸ் நம்ம பண்ணிடுவோம். அது முடிச்ச அப்புறம் ஒரு 5,000 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நாங்க குடுத்துருப்போம். அது வந்து டாபிக் வைஸ்ன்றத விட செக்ஷன் மார்க், ஃபுல் மார்க் அது பேஸ் பண்ணி நாங்க குடுத்துருப்போம். பட் அதெல்லாம் நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் தான் எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ இத வந்து நம்ம தள்ளி வச்சுப்போம். இப்போதைக்கு இந்த 10,000 பிளஸ் கொஸ்டின்ஸ நம்ம டார்கெட் பண்ணிருவோம். கரெக்ட்டா நம்ம வந்து ஜான் 15லருந்து நம்ம மேத்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு ஆட் ஆக ஆரம்பிக்கும். மேத்ஸ்ல வந்து கால்குலேஷனுக்கு நாங்க ஒர்க் ஷீட்ஸ் வச்சிருக்கோம். அதே மாரி டைப் வைஸ்க்கு நாங்க ஒர்க் ஷீட்ஸ் வச்சிருக்கோம். எல்லாத்துக்குமே ஒர்க் ஷீட்ஸ் இருக்கு. இப்போ டைப் வைஸ் கால்குலேஷனுக்கு ஒர்க் ஷீட்டா குடுத்துருவோம். டைப் வைஸ்க்கு வந்து நாங்க டெஸ்ட் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க உங்க டெஸ்ட்ட வச்சு பார்க்கலாம். நீங்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் தப்பு பண்ணியிருக்கீங்க, கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்றத அது டேட்டா குடுக்கும். அப்ப அத வச்சு நீங்களே உங்கள அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே நம்ம இந்த ஏரியால வீக்கா இருக்கோம். இந்த மாரி இடத்துல நம்ம வந்து தப்பு பண்றோம் அப்படின்றது இருக்கும். ஏன்னா நீங்க பென் பேப்பர்ல எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த டேட்டா நீங்க சரியா ட்ராக் பண்ண முடியாது. பட் நம்ம ஆப்ல நீங்க கரெக்ட்டா ட்ராக் பண்ணிட்டு போகலாம். ஓகே. இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்து நாம இன்னும் சொல்றது என்னன்னா, லைவ் பேட்ச் 2026 ஆரம்பிக்கிறோம். இந்த லைவ் பேட்ச் அப்படின்றது ரொம்ப முக்கியமா என்னன்னா, உங்களுக்கு மென்டார் செஷனோட வரும். இந்த மென்டார் செஷன்றது எப்படின்னா, உங்க டே ஸ்கெட்யூல் பண்றதுலருந்து, நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியத அவங்க எப்ப டெஸ்ட் எடுக்கணும், உங்கள எப்படி டெஸ்ட் எடுக்க வைக்கணும், எல்லாமே அவங்க வந்து உங்கள கண்ட்ரோல் பண்ணிருவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறோம். இப்ப பெர்சன்டேஜ்ன்ற டாபிக் வந்து போகுதுன்னு வச்சுப்போம் மேத்ஸ்ல. இந்த பெர்சன்டேஜ் டாபிக் முடிஞ்ச அப்புறம், இந்த பெர்சன்டேஜ் டாபிக் பேஸ் பண்ணி நாங்க டைப் வைஸா கொஸ்டின்ஸ் வச்சிருப்போம். ஸோ உங்க மென்டார் செஷன் ஒண்ணு நடக்கும். இந்த மென்டார் செஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சாம்பிளுக்கு அந்த டைப் வைஸ்ல இருந்து ஒரு 2, 3 கொஸ்டின் சால்வ் பண்ணி காட்டுவாங்க. அந்த அந்த டைப் எப்படி சால்வ் பண்ணணும்னு காமிச்ச உடனே, பாக்கி இருக்க கொஸ்டின்ஸ நீங்க டெஸ்ட் எடுக்கணும். ஸோ நீங்க டெஸ்ட் எடுத்து அதுக்கு வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துரும். ஸோ ஒரு மந்த் எண்ட் வரும்போது நீங்க எவ்வளோ டெஸ்ட் எடுத்திருக்கீங்க, நீங்க எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து ஜெனரேட் பண்ணி குடுப்போம். அத வச்சு நம்ம எவ்வளோ தூரத்துக்குள்ள இருக்கோம், நம்ம எங்கெங்கலாம் எஃபோர்ட் போடணும் அப்படின்றத அந்த ஃபேக்கல்டி சொல்லி அந்த மென்டார் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேத்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங் இது எல்லாத்துக்கான லைவ் கிளாஸஸ்ன்றது இருக்கும். இப்போதைக்கு வந்து நம்ம ஜிஎஸ் வந்து லைவா இன்க்ளூட் பண்ணல. பட் உங்களுக்கு ஜிஎஸோட ரெக்கார்டட் கிளாஸஸ் நாங்க ஃப்ரீயாவே குடுத்துருவோம். ஓகே. யாரெல்லாம் லைவ் பேட்ச்ல ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீயாவே குடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்கும். ஸோ டவுட் கிளியரிங் செஷன்ஸ் அப்படின்றது நம்மளோட மென்டார் செஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதில வந்து உங்களுக்கு எந்த டவுட்ஸா இருந்தாலும் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.
அதே மாரி இன்னைக்கு நம்ம லைவ் செஷன் அட்டெண்ட் பண்றோம். உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? அடுத்த நாள் மறுபடியும் லைவ் செஷன் ஃபேக்கல்டி வருவாங்க. லைவ்ல இருப்பாங்க. உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் கேட்கலாம். குரூப்ல இருக்காங்களா? குரூப்லயும் நீங்க கேட்கலாம். ஸோ நீங்க வந்து டவுட்ட வந்து எப்ப வேணா கிளாரிஃபை பண்ணலாம். இல்ல நான் வந்து மென்டார் செஷன்ல கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். மென்டார் செஷன்ஸும் உங்களுக்கு இருக்கு. ஸோ நான் சொன்ன மாரி இந்த டைப் வைஸ் அண்ட் டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, 10,000 பிளஸ் நாங்க குடுத்துருப்போம். இந்த கம்ப்ளீஷன் இந்த கோர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண உடனே, சிலபஸ கம்ப்ளீட் பண்ண உடனே ஒரு 5,000 பிளஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது செக்ஷனல் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட்டா இருக்கும். அதே மாரி இப்ப நீங்க அட்டெண்ட் பண்ண போற லைவ் செஷன் எல்லாத்துக்குமே நாங்க பிரிண்டபிள் பிடிஎஃப்ஸ் குடுத்துருவோம். இந்த செஷனுக்கு முன்னாடி அது வந்துரும். ஸோ செஷனுக்கு முன்னாடியே அது இருக்கும். அந்த செஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அத பிரிண்ட் அவுட் எடுத்து கையில உட்கார்ந்திருப்பீங்க. அப்ப மேத்ஸ பொறுத்தவரைக்கும் அந்த கொஸ்டின் எழுதிட்டு இருக்க தேவையில்ல. அவங்க என்ன கொஸ்டின் வச்சிருக்காங்களோ அது உங்ககிட்ட இருக்கும். அவங்க சால்வ் பண்ணக்கூடியதுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த ஸ்பேஸ வச்சு அவங்க கரெக்ட்டா ஸ்டெப் ஸ்டெப் சொல்ல நீங்க ஒரு தடவ போட்டு பார்த்துடலாம். கிளியரா? ஸோ அதுக்கேத்த மாரி எல்லாமே உங்களுக்கு பிரிண்டபிள் பிடிஎஃப்பா குடுத்துருவோம். அத நீங்க பிரிண்ட் எடுத்து நீங்க வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம். அப்ப இது என்ன பண்ணும்னா, நம்ம நோட்ஸ் எடுக்கக்கூடிய டைம கம்மி பண்ணும். இப்ப நான் சொன்னேன்ல, இந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள நம்ம முடிக்க முடியும்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நம்ம ரெக்கார்டட் கோர்ஸஸ்க்கும் அதுதான். நீங்க பார்க்கக்கூடிய ரெக்கார்டட் கோர்ஸஸோட பிடிஎஃப் வந்து நாங்க ஆல்ரெடி வச்சிருப்போம். அத நீங்க பிரிண்ட் எடுக்கிற மாரி தான் வச்சிருப்போம். அத பிரிண்ட் எடுத்துட்டு அதுலருந்து நீங்க நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டீங்கன்னா டன். ஸோ உங்களுக்கு பெருசா டைம் ஆகாது. ஓகே. இப்ப நம்ம பிரைசிங் பார்ப்போம். ஸோ ரெக்கார்டட் கோர்ஸஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னா, இது 1299 ஆகும். ஸோ 3 இயர்ஸ் வேலிடிட்டியோட வரும். நம்ம லைவ் கோர்ஸஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா, ஆக்சுவலா அது 8499 பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால நாங்க வந்து ஆஃபர் குடுத்துருக்கோம். ஸோ TACLIV26ன்ற கோட் யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, 5499க்கு உங்களுக்கு அது வரும். இதுல உங்களுக்கு GS கோர்ஸ்ன்றது ரெக்கார்டட் கோர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிடும். ஃப்ரீயாவே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இதுல நான் சொன்ன மாரி உங்களுக்கு லைவ் கிளாஸஸ், மென்டார் பேட்ச் இது எல்லாமே உங்களுக்கு இதுல கவர் ஆயிடும். ஓகே. இத நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வெப்சைட்ல போயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்ல ஆப்ப டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். TACacademy.inன்ற வெப்சைட் போங்க. இல்ல TAC அகாடமி ஆப்ப வந்து Play Storeல இல்ல நீங்க வந்து ஆப் ஸ்டோர்ல இல்ல Play Store. ஆனா ஆப் ஸ்டோர்ல நம்மனால பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நீங்க வெப்சைட்குள்ள பர்ச்சேஸ் பண்ணிட்ட அப்புறம் ஆப் ஸ்டோர்ல நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். வீடியோஸ ஆக்சஸ் பண்ணலாம். பட் Play Storeல நீங்க டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப் ஆண்ட்ராய்டா இருந்துச்சுன்னா Play Storeல நீங்க டவுன்லோட் பண்ணி அதிலேயே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகே. இப்ப நீங்க வெப்சைட்குள்ள போறீங்க. வெப்சைட்குள்ள போன உடனே நம்ம வெப்சைட்ட ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, கீழ ஸ்க்ரால் பண்ண உடனே இந்த ஏரியா வரும். இதுல வந்து நம்ம கோர்ஸஸ் இருக்கும். இதுல வியூ ஆல் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி எல்லா கோர்ஸஸையும் காட்டும். இதுல இப்ப நீங்க வந்து ரெக்கார்டட் கோர்ஸஸ் வேணும்னா, இந்த கம்ப்ளீட் கோர்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த கம்ப்ளீட் கோர்ஸ நீங்க கிளிக் பண்ணி, அங்க பை நவ் குடுத்தீங்கன்னா, உங்கள பேமெண்ட் கேட்வேக்கு எடுத்து போகும். நீங்க நார்மலா எப்படி பேமெண்ட் பண்ணுவீங்களோ, அந்த மாரி பேமெண்ட் பண்ணிடலாம். இல்ல நீங்க லைவ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இப்ப இதுல வந்து இங்க மேல பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்குல்ல. இதுல இந்த ஆன்லைன் லைவ் கிளாஸஸ்ன்னு இருக்கு. அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கோர்ஸ் தான் உங்களுக்கு காட்டும். இத நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணும்போது TACLIV26 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு 5499க்கு அது பர்ச்சேஸ் பண்ண முடியும். இல்ல நீங்க ஆப்ல பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ண உடனே, ஆப்ல கீழ பார்த்தீங்கன்னா, இங்க டேஷ்போர்ட், மை கோர்ஸஸ், ஸ்டோர் இதெல்லாம் இருக்கும். ஸ்டோர்ல போன உடனே, நீங்க ஸ்டோர்ல போனீங்கன்னா, நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காட்டும். இல்ல கம்ப்ளீட் கோர்ஸ் ரெக்கார்டடா இருந்தா இந்த கம்ப்ளீட் கோர்ஸ் வாங்கிக்கோங்க. இல்ல லைவ் ஜாயின் பண்ணணும்னா, இந்த மாரி ஆன்லைன் லைவ கிளிக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் காட்டும். ஸோ இங்க நான் 00 போட்டிருக்கேன். பட் இங்க பிரைசிங் இப்ப நாங்க போட்டு வச்சிருக்கோம். இத கிளிக் பண்ணிட்டு, நீங்க வந்து அந்த கோட் யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல வரும். அதுக்கப்புறம் அந்த கோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ எங்களோட கான்டாக்ட் நம்பர் 9962997285. இல்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட டெலகிராமோட லிங்க் தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். அதுல நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவ மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.